வரப்பட வேண்டும். எமது மக்கள் இவ்வாறான பல துன்பங்களை தீர்ப்பதற்காக 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்துக்கு அமைவாக இந்த காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக மக்களிடம் படிவங்கள் வழங்கப்பட்டது. அதற்கு அமைவாக வடமாகாணத்திலே 2,77,212 பிரச்சனைகள் வெளிப்படுத்தப்பட்டன. ஆனால் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளில் இதுவரை 12,863 பிரச்சனைகள் மட்டும் தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில், ஏனெனில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் தான் இந்த யுத்தத்திலே மிகவும் துன்பத்தை இழப்பை சந்தித்த மாவட்டம். அங்கு 63,462 பிரச்சனைகள் தெரிவிக்கப்பட்டதில் வெறுமனே 6,490 பிரச்சனைகள் மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இவ்விடத்தில் தங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணிகள் தொடர்பாக எமது மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு செயலணியை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கின்ற வகையில் அரச நிர்வாகங்களை துரிதப்படுத்தி இந்த யுத்தத்திலே நொந்து போன மக்களை மேலும் நோகடிக்காது அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான தீர்வை காணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வையுங்கள் என்று தங்களுடைய தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இதனை விட இன்றும் எமது மக்களது பூர்வீக காணிகள் இராணுவ முகாம்களாக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். இதில் குறிப்பாக கேப்பாவிலவு காணி, வட்டுவாகல் காணி போன்றவற்றை இங்கு குறிப்பிட முடியும். இந்த காணிகள் எமது மக்களுக்கு உறுதியாகவும் வருடாந்த அனுமதி பத்திரங்களாகவும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்கு நிலையான வருமானம் தரக்கூடிய பயிர்களை செய்து வாழ்ந்து வந்த காணிகள். ஆனால் இன்று வரை அந்த காணிக்குள் அவர்கள் புக முடியாது இராணுவ முகாம்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை விடுவிக்குமாறு மக்கள் உண்ணாவிரதம் இருப்பதும் ஆகாரமின்றி அன்னமின்றி தெரு தெருவாக அலைந்து நியாயம் கேட்பதும் எமது வடபகுதியிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை விடுவித்து எமது மக்கள் தம்முடைய பூர்வீக காணிக்குள் வாழக்கூடிய ஒரு இயல்பு நிலையை உருவாக்கி தருவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.